ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பயம் வேண்டாம் இந்த தலைப்புல இருக்க போகுது. ஆத்தங்கரையில தண்ணி நல்லா நிரம்பி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு மனுஷன் நல்லா இறங்கி குளிச்சு சந்தோஷமா நீந்தி விளையாடிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா தன்னை மறந்தபடி அவன் குளிச்சுட்டு இருக்கான் அந்த இளைஞன். அந்த நேரத்துல அங்க ஒரு பாம்பு நீந்திக்கிட்டே வருது. அந்த பாம்பை கண்ட உடனே அந்த மனுஷன் அப்படியே திடுக்கிட்டு போயிடுறான். ஐயோ, இது என்ன கொடுமை, நம்ம இப்படி சந்தோஷமா நீந்திக்கிட்டு இருக்கோம், இந்த பாம்பு நம்மளோட மகிழ்ச்சியை கெடுத்துருச்சு. இப்போ இந்த பாம்பு நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும், பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த மனுஷன் அப்படி ஓடுறத பார்த்த பாம்புக்கு சிரிப்பு தாங்க முடியல. அது சிரிச்சுட்டு மனுஷனை பார்த்து அமைதியா நின்னுட்டு, மனுஷனே நில்லு, நீ ஆத்துல இறங்கி ஆனந்தமா குளிச்சுக்கிட்டு இருக்க, என்னை பார்த்து எதுக்கு பயந்து ஓடுற, நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாம்பு பேசுது. அது பேசுறத கேட்ட அந்த மனுஷனுக்கு ரொம்பவும் வியப்பாயிருது. அவனுக்கு பயம் எல்லாம் ஒரு அளவுக்கு குறைஞ்சு போயிருது. அவன் அமைதியா எதிரில வந்து பாம்பு கிட்ட நிக்கிறான். பாம்பு, உன்னை கண்ட மாத்திரத்திலே நாங்கெல்லாம் நடுங்கி போவோம், மனுஷங்க காலங்காலமா இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் உன்னை பார்த்த மாத்திரத்துல எனக்கும் அதே பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் சொல்றான். மனுஷனே, நீ சொல்றது உண்மைதான், என்னை கண்ட உடனே உன்னை மாதிரி மனுஷங்க அச்சப்படுறது வழக்கம் தான். ஆனா நாங்க ஒருபோதும் உங்கள மாதிரி மனுஷங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் கொடுத்தது இல்ல. நீங்க தான் என்னையும் என்னோட இன்னொருத்தாரையும் கண்ட உடனே அடிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு சொல்லுது. ஆமா பாம்பு, நீ சொல்றதும் உண்மைதான், நாங்க எங்களுக்கு எங்க உங்களால ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அதன் காரணத்தினாலேயே உங்களை கொல்லணுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்றான். உடனே பாம்பு, மனிதனே, இது உங்க இனத்தாரோட அறியாமையால நடக்கிற விஷயம்தான். பண்டைய காலத்துல மனுஷங்க எங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்தாங்க, அதனால எங்களுக்கு கோவில்லாம் கட்டி வழிபட்டாங்க. ஆனாலும் இப்போ வழிபாடு நடக்கதான் செய்யுது. ஆனா எந்த வகையிலயும் அது வந்து உண்மையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்படி நீங்க மனுஷங்களா இருந்து எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒரு மனுஷங்களா, நாங்களும் ஒரு உயிரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஆனா நீங்க தான் எங்களை பார்த்த உடனே விரோதியா நினைச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லுது. பாம்பே, நீ சொல்ற கருத்தெல்லாம் நான் உண்மைன்னு ஒத்துக்கிறேன், ஆனா அவைகளால எந்த காலத்திலயும் நாங்க வந்து பொருந்தத்தகாதவங்களா தான் இருந்திருக்கோம். ஆனா மனுஷ வாழ்க்கை சூழ்நிலை மாறிக்கிட்டே தானே இருக்கும், நீங்க வந்து ஒரே மாதிரி இருப்பீங்க, ஆனா நாங்க ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிதான் ஆகணும். அதனால எங்க இனத்தாங்களுக்கு நீங்க வந்து எதிரியா தெரியுறீங்க. அந்த சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சது. கையெழுத்து வணங்குன அதே கையாலேயே உங்களை வந்து அடிச்சு கொள்ற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் சொல்றோம். உடனே பாம்பு கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனுஷனை நோக்கி, சரி மனுஷனே, உன்கிட்ட இவ்வளவு நேரம் உரையாடிட்டேன், இதுவே எனக்கு மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, இனிமே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு சொல்லுது. பாம்பே, உன்னோட இனத்தார கண்டு எனக்கு இனிமே எந்த ஒரு அச்சமும் இல்லை, ஏன்னா நீ சொன்ன நல்ல கருத்து என்னோட காதல விழுற மாதிரி ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு ரொம்பவும் தெளிவடைய ஆரம்பிச்சது, அதனால இனிமே எனக்கு இருந்த பயமும் நீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் சொல்றான். மனுஷன் கிட்ட இருந்த பயத்தை நீக்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்திலே பாம்பும் அங்க இருந்து போயிடுது. இதோட கருத்து என்னன்னா, அறியாமையின் காரணமா மனசுல தேங்கி இருக்க பயம் போங்கணும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.